channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கமீஸ்ல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரா எட்ஜ் தெரியும் இல்லையா, அந்த ரா எட்ஜ் தெரியாம கன்சீல்டா எப்படி இதை பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் பீஸ்ல வந்து ஒரு பயஸ் ஸ்ட்ரிப் நம்ம வந்து பிளவுஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி வந்து அந்த பயஸ்ல வச்சு திருப்புவோம், அந்த மாதிரி ஜஸ்ட் இது மேல வச்சு தைச்சு இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்க இன்டர்ஃபேசிங் கேன்வஸ் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி தைச்சு இன்டர்ஃபேசிங் கேன்வஸ் துணி மேல இல்லாம இதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ இது கூட இதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பிரிட்டி சைட் ஆஃப் தி ஷோல்டர்ல இந்த ஷோல்டரை நம்ம மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்ணி இங்க ஓப்பன்ல இருக்கு இல்லையா இந்த பயஸ் பீஸ், இதை இதுக்கு மேல இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேக் பீஸோட லைனிங்கையும் சேர்த்து இப்போ இதுக்கு மேல இப்படி க்ளோஸ் பண்றோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேல ஒரு தையல் போட்டு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கன்சீல்டா இருக்கும். இந்த மாதிரி ரா எட்ஜஸ்லாம் வெளியே தெரியாம நீட்டா இருக்கும் ஃபினிஷ். ஸோ நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ பிரிட்டி சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் துணியோட நல்ல பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணிடுங்க, அதே மாதிரி இந்த ஷோல்டர் லே பண்ணிடுங்க. ஸோ ஒருவேளை இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் வச்சு நீங்க பேக் நெக் லைன் முடிச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் மேல இந்த மாதிரி லே பண்ணிடுங்க. ஸோ இப்போ பேக்கோட லைனிங், இந்த லைனிங் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேல இந்த மாதிரி இதை வச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு முடிக்க போறோம். ஸோ தைச்ச பிறகு இது எப்படி இருக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை வந்து தைச்சு முடித்த பிறகு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது ஷோல்டர், இந்த ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் வந்திருக்கு, இந்த ஷோல்டர்லேருந்து பேக். ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். ஸோ இதோட ராங் சைடை பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆன மாதிரி இருக்கும். இது ப்ளவுஸ் கமீஸ் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இந்த பயஸ் வைக்கலாம், நீங்கள் நார்மல் கேன்வஸ் வச்சு டர்ன் பண்ணும்போது இதே டெக்னிக் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல எதுவுமே ஒரு ராயேஜ் இல்லாமல், உள்ளேயும் ராயேஜ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இது கன்சீல் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ட்ரிக் தான், அதோ சின்ன டிப் தான், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்க வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.